ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்குது சிபிஎஸ்சி மேக்ஸு. அதில் எக்ஸசைஸ் 1.1 பற்றி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், ரேஷ்னல்னா என்ன, இர்ரேஷ்னல்னா என்ன, அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்து எக்ஸசைஸ் 1.2 பார்க்கறதுக்கு முன்னாடி தியரம் 1.2 நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸசைஸ் 1.2 பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, தியரம் 1.2. தியரி மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு தியரம். இதை வந்து சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் அதில் உள்ள எக்ஸசைஸ் 1.2ல உள்ள சம்லாம் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட் பாருங்க. லெட் பி theorem 1.2, let b be a prime number if p divides a squared, the p divides a where a is a positive integer கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. prime factorization of a வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், p1 p2 டாட் 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 pn எழுதிக்கிறோம். வேர் p1 p2 and pn ஆர் இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ். ஓகேவா? பிரைம் நம்பர்ஸ்னா என்ன உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ். ஏ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏங்கிறது வந்து p1 p2 pnனா ஏ ஸ்கொயர்ட் வந்து p1 p2 pn டாட் டாட் p1 p ஸ்கொயர்ட் டாட் டாட் pn. ஸோ ஏ ஸ்கொயர்ட் எப்படி இருக்கும், p1 ஸ்கொயர்டு p ஸ்கொயர்ட் ஸ்கொயர் டாட் 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 p ஸ்கொயர்டு n. அப்படியே இதுக்கு வந்து ஆப்போசிட்டா, அது ஏவோட வேல்யூ, இது ஸ்கொயருங்களா ஸ்கொயர் போட்டு எழுதியிருக்கோம். ஓகேவா? P is one of the prime factor of A squared. A squared ஓட prime factor தான் P ன்னு சொல்லி எழுதியிருக்கோம். Prime factor of A squared are P1, P2, Pn. So P is the P is one of P1, P2, Pn. ஓகேவா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு தியரம் தான். A is equal to P1, P2 டாட் 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 Pn. P divides ஏன்னு கொடுத்துட்டாங்க. Important, the proof is based on a technique called proof by contradiction. அப்படின்னா என்ன, முரண்பாடு. அதாவது அவங்க ஒரு பாசிட்டிவா ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம நெகட்டிவா கொண்டு போய் அதை நெகட்டிவ்ல ஆன்சர் கொண்டு விட்டு இது நெகட்டிவ்ல பாசிட்டிவ்னு மறுபடியும் அப்படியே மாத்தி சொல்றது. ஓகேவா? முரண்பாடுன்னு சொல்லலாம். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, எதிராக பேசுதல். அப்படியே ஆப்போசிட்டா நம்ம வந்து அதை ப்ரூஃப் பண்ற மாதிரியே கொண்டுட்டு போயிட்டு அது கிடையாது இதுதான் அந்த மாதிரி சொல்றது. ஓகேவா? சிம்பிளா சொல்ல போனா, அதாவது இது வந்து இப்ப சம் மூலமா உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். ஜஸ்ட் இது வந்து ஒரு தியரம். ஓகேவா? இந்த தியரம் மூலமா தான் நம்ம எல்லா சமையுமே சால்வ் பண்ண போறோம். ஓகே, இப்ப பாருங்க. பிரைம் நம்பர்னா என்ன, பிரைம் நம்பர்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுல பிரைம் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கோ பிரைம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். பிரைம் நம்பர்ஸ்னா என்னது, இப்போ 2ஆம் நம்பருக்கு பிரைம் நம்பர் என்னது, 1 into 2ன்னு பிரிப்போம். ஓகேவா? பகா எண்கள் சொல்லுவோம். எதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ், அதெல்லாம் பகா எண்கள். 3 வந்து 1 into 3, 4 வந்து 1 into 4னு பிரிக்கலாம், 2 into 2னு பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ என்னது, இது 4 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஒன்னாலையும் அதே நம்பராலையும் டிவைட் ஆகிறது மட்டும்தான் பிரைம் நம்பர். ஆல்ரெடி நான் நிறைய சொல்லிட்டேன். ஸோ இது ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸ், இது வந்து நாட் பிரைம் நம்பர். ஓகேவா? இப்போ கோ பிரைம்னா என்னது, 2, 3. இப்போ வந்து 2வும் 3யும் கோ பிரைமான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2, 3. 2வை நம்ம என்ன மாதிரி எழுதலாம், 1 into 2ன்னு எழுதலாம். ஓகேவா? 3 எப்படி எழுதலாம், 1 into 3 எழுதலாம். இதுல 1 மட்டும் சேமா இருக்கு. ஸோ இது என்னது, பிரைம் நம்பர்ஸ். இப்போ 2வையும் 4ஐயும் பாருங்க. 2 எப்படி பிரிக்கலாம், 1 into 2ன்னு பிரிக்கலாம். 4 எப்படி பிரிக்கலாம், 1 into 2 into 2ன்னு பிரிக்கலாம். 1 into 2னா 2, 2s are 2, 2 2s are 4. ஸோ இந்த 1 மட்டும் ஈக்குவலா இல்ல, 2வும் ஈக்குவலா இருக்கு. இது என்னது, கோ பிரைம். கோ பிரைம் கிடையாது. ஓகேவா? 1 இட் செல்ஃப், அந்த 1 மட்டும் ஈக்குவலா இருந்தாதான் கோ பிரைம். ஓகேவா? இப்போ வந்து 2 வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ இது வந்து என்னது, இந்த ரெண்டு நம்பரும் என்னது, 2வும் 4ம் கோ பிரைம் கிடையாது. இது மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்து எக்ஸசைஸ் 1.2க்கு போயிடலாம். Prove that root 5 is irrational. Let us assume contrary that root 5 is rational சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இங்க ப்ரூஃப் பண்ண சொல்லி இருக்கிறது root 5 is irrational கொடுத்திருக்காங்க. irrational நம்பர்ஸ்னா என்ன, ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துட்டேன். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்கலைன்னா அந்த வீடியோல பார்த்துட்டு வந்துருங்க. ரூட் 5 ஈக்குவல் டு இதை நம்ம என்ன பண்ண போறோம், ரேஷனல் நம்பர்னு வச்சுக்கிட போறோம். அவங்க கொடுத்தது இர்ரேஷனல். ஆனா நம்ம அந்த தியரம் படி என்ன சொல்றோம், மாத்தி எதிரா சொல்ல போறோம். ஓகேவா? ரூட் 5 வந்து ரேஷனல் சொல்ல போறோம். ரேஷனல் நம்பர்னா என்ன ஃபார்மெட்ல இருக்கும், p by q ஃபார்ம்ல இருக்கும். ஓகேவா? சோ ரூட் 5 ஈக்குவல் டு a by
பின்னு போட்டுக்கிறோம். ஓகேவா, p/q ஃபார்ம்ல இருக்கும் ரேஷனல் நம்பர்ஸ். கொடுத்துருக்கிறது இர்ரேஷனல், நம்ம ரேஷனல்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணி ப்ரூஃப் பண்ணி காமிக்க போறோம். √5 = a/b. ஸோ அந்த ஃபார்முலா படி a and b ஆர் கோ பிரைம். ஓகேவா, அந்த ஃபார்முலா படி நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுத போறோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போறோம், ஸ்கொயரிங் போத் சைடு. அதாவது a வச்சிருந்தோம், அதுக்கடுத்து a ஸ்கொயர் பண்ணோம் அதுல, அதே மாதிரி இங்க ஸ்கொயரிங் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் √5b வந்துடும். இதை இங்க போனுச்சுன்னா √5b = a வரும். இப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ண போறோம். ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், √5b = a². ஸோ இது என்ன ஆகும், 5b² = a² வந்துடும். ஸோ a² இஸ் டிவிசிபிள் பை 5, a is divisible by 5. ஓகேவா, a² வந்து 5க்கு divisible by 5. அப்ப a யும் ஆல்சோ divisible by 5. a வும் 5க்கு divisible தான் இருக்கும். ஓகேவா, சோ என்ன எழுத போறோம், a = 5c. அவங்க ஃபார்முலா படி c is an integer. ஓகேவா, சோ என்ன எழுதிடலாம், இப்ப 5b² aக்கு பதிலா என்ன போட போறோம், 5c². 5b² = 5 × 5 25c². b² இந்த 5 இதையும் கட் பண்ணோம்னா என்ன ஆகும், இங்க 5 வந்துடும், 5c². சோ என்ன எழுதிடலாம் இதுல இருந்து, b² is divisible by 5. so b is also divisible by 5. so ரெண்டு ஈக்குவல் ஆயிருச்சா. so a and b having a common factor 5. so ரெண்டுக்கு காமன் ஃபேக்டர் என்ன கிடைச்சிருச்சு, உங்களுக்கு 5 கிடைச்சிருச்சு. so this condition is arisen because of our wrong assumption. ஓகேவா, அவங்க கொடுத்தது நம்மளுக்கு irrational, நம்மளா wrong assumption பண்ணி கண்டுபிடிச்சதுனால இது வந்து நம்ம ராங்க அசம்ஷன் பண்ணி இந்த இது கொண்டுட்டு வந்திருக்கோம் ஆன்சர். சோ வந்து இது வந்து இர்ரேஷனல் எழுதணும், ரேஷனல் நம்பர் கிடையாது. சோ இது என்ன நம்பர், இர்ரேஷனல் நம்பர். √5 இஸ் இர்ரேஷனல் நம்பர். அவ்வளவுதான். ஓகேவா, ஜஸ்ட் இது ஒரு தியரம். ஏல இருந்து a² ஆக்குறோம், a² கண்டுபிடிச்சிட்டு அது ஒரு இன்டீஜர் ஃபார்மேட், பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்றோம். அவ்வளவுதான் இந்த தியரம். ஓகேவா, சேம் அதுலயும் தான் அங்க நம்ம என்ன கொடுத்திருக்காங்க, இர்ரேஷனல் கொடுத்திருக்காங்க, நம்ம ரேஷனல் எழுதிக்கிறோம். இதுல ஒன்னே ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ரேஷனல்னா என்ன, p/q ஃபார்ம்ல இருக்குங்கிறத நம்ம மண்டையில ஏத்திக்கணும். ஓகேவா, இர்ரேஷனல்னா நார்மலா இந்த ரூட் ஃபார்மேட்ல இருக்கும். இன்னும் உங்களுக்கு ரேஷனலுக்கும் இர்ரேஷனலுக்கும் கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி ஒரு சம் போட்டிருக்கேன். ஓகேவா, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ அதை ரெஃபர் பண்ணுங்க, இன்னும் நல்லா கிளியர் ஆயிரும். ரேஷனல்னா என்ன, p/q ஃபார்ம்ல இருக்கும். அப்ப நம்ம என்ன எழுதிக்கிட்டோம், a/b நம்மளாவே ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணி ஒரு வேல்யூ மாதிரி கண்டுபிடிச்சு அதை ஏன்னு சொல்லிட்டோம், அதை a² ஆக்கிட்டோம். அப்புறம் ஒரு இன்டீஜர் ஃபார்மேட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம். இப்ப ரெண்டு ஈக்குவல் காமன் ஃபேக்டர்னு சொல்லிட்டோம். ஓகேவா, சோ ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு. சோ இது இர்ரேஷனல்லாம் கிடையாது, ரேஷனல்லாம் கிடையாது. அகைன் என்ன சொல்ல போறோம், நம்ம இர்ரேஷனல் சொல்லி இங்க முடிச்சிடறோம், கன்க்ளூட் பண்ணிடுறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா, இர்ரேஷனல் கொடுத்திருக்கத ரேஷனல் வச்சு அந்த தியரம் ஃபார்மேட்ல ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சு கடைசி வந்து என்ன சொல்லிடுறோம், இது வந்து √5 இஸ் இர்ரேஷனல் நம்பர் சொல்லிடுறோம். அவ்வளவுதான். ஓகேவா, புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? ஜஸ்ட் எல்லாமே நம்மளோட அசம்ஷன் தான் அந்த சம்மை பொறுத்தவரையில. ஓகேவா, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.